வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மேற்காசியா நெருக்கடி நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் இன்று உரையாற்றுகிறார். இந்திய தர நிர்ணயம் BIS கடந்த 10 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் மேம்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுமித் நாகல் செக் குடியரசின் விட் கொப்ரிவா இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய நெருக்கடி நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் இன்று உரையாற்றுகிறார். நேற்று மக்களவையில் மேற்காசிய நிலைமை குறித்தும் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் விரிவாக எடுத்துரைத்த நிலையில் மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் பிரதமர் உரையாற்றுவது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய தர நிர்ணயம் BIS கடந்த 10 ஆண்டுகளில் மாபெரும் மாற்றங்களுடன் வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அமைச்சர், தொழில்நுட்ப மேம்பாடுகளுடனும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பயன்பெறும் வகையிலும் BIS தர நிர்ணயம் மேம்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். உற்பத்தி மற்றும் வர்த்தகம் சார்ந்த தரத்தை கருத்தில் கொண்டு 2015ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். பாதிப்பற்ற குறையற்ற நிலை என்ற பிரதமரின் கோட்பாட்டிற்கு ஏற்ப கடந்த 11 ஆண்டுகளாக இந்திய தர நிர்ணயம் பல்வேறு தர மேம்பாடுகளுடன் ஆக்கப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். ரயில்வே துறையில் 5 முக்கிய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில் டிக்கெட் ரத்து மற்றும் கட்டணம் திருப்பி செலுத்துவதற்கான விதிகளில் சீர்திருத்தங்கள், ரயில் பயணியர் புறப்படும் இடம் மாற்றம், உப்பு மற்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து, கட்டமைப்பின் தர மேம்பாடு ஆகிய 5 சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக எடுத்துரைத்தார். மத்திய அரசின் தொடர் முயற்சிகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரித்ததாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், வேளாண் துறைக்கு 1,30,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். உணவு உற்பத்தியும் 44% அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மக்களவையில் 2026ஆம் ஆண்டிற்கான நிதி மசோதா குறித்த விவாதம் இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று மக்களவையில் சமர்ப்பித்த இந்த மசோதா மீதான விவாதத்தில் இன்று உரையாற்றிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு மனிஷ் திவாரி, ஹார்மஸ் நீரிணை மூடப்பட்டதால் உலகம் முழுவதிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய நெருக்கடி சூழலில் மத்திய அரசின் பட்ஜெட் செல்லுபடியாகுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். பிஜேபி உறுப்பினர் திரு நவீன் ஜிந்தால் பேசுகையில், விவசாயிகளுக்கு பசுமையும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும், 140 கோடி இந்தியர்களுக்கு பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தையும் இம்மசோதா வழங்குவதாக எடுத்துரைத்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நேரடி மற்றும் மறைமுக வரிகளின் வசூல் பெருமளவு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், தேசிய காசநோய் ஒழிப்பு இயக்கத்தில் பங்கேற்பதோடு இந்நோயை முடிவுக்கு கொண்டுவர அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா 2ஆம் கட்ட காசநோய் இல்லா பாரதம் 100 நாட்கள் இயக்கத்தை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பல்வேறு காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. காசநோயை முற்றிலும் ஒழிக்க விழிப்புணர்வு அவசியம் என்று திருச்சியை சேர்ந்த ஆஸ்துமா அலர்ஜி தொற்றுநோய் மருத்துவர் டாக்டர் கமல் கூறுகிறார். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், நம்மளால் கண்டிப்பாக டிபி நோயை ஒழிக்க முடியும். தொற்று நோயாக இருந்தா கூட எளிதாக நம்மளால சரியான வைத்திய முறைகள் பண்ற நேரத்துல அதை ஈஸியா நம்மளால வெல்ல முடியும். டிடெக்ட், ட்ரீட், பிரிவென்ட் அண்ட் பில்ட் 4 ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பொது இடங்கள்ல நம்ம இருமி, சளி, துப்புறதை தவிர்க்கணும். டிபிக்கான மருந்துகளை ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன், இந்த கியூர் ரேட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 90% மேல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. காட்டு காட்டு உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்ல எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே. ஓட்டுக்கு பணத்தை நீக்குவதும் குற்றமே, ஓட்டுகளை கை
தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்க இன்னும் 5 நாட்களே எஞ்சிய நிலையில் திமுக மற்றும் அஇஅதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் இன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான உடன்படிக்கை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் முன்னிலையில் இன்று எட்டப்பட்டது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நேற்று 5 இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக உடனான தொகுதி பங்கீடு இன்னும் நிறைவடையவில்லை. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 இடங்களும், பாமகவிற்கு 18 இடங்களும், அமமுகவிற்கு 11 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வாக்குப்பதிவிற்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 9ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து அடுத்த மாதம் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கும் அதனை ஊடகங்கள் வாயிலாக வெளியிடுவதற்கோ அல்லது ஏதேனும் வேறு முறையில் பரப்புவதற்கோ தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு முடிவடைந்த 48 மணி நேர கால அளவில் கருத்து கணிப்புகளோ அல்லது பிற வாக்குப்பதிவு ஆய்வு முடிவுகளோ உட்பட எந்த ஒரு தேர்தல் விவகாரத்தையும் மின்னணு ஊடகத்தில் காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் கேரளம், அசாம் மாநிலங்களில் வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்ப பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இந்த தேர்தலுடன் கோவா, கர்நாடகம், திரிபுரா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களும் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்க அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், திருச்சி மாவட்டத்தின் 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஈரோடு மாவட்டத்தின் 8 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் விவிபேட் கருவிகள் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கிடங்கிலிருந்து திருவண்ணாமலை, செங்கம், கீழ்பண்ணத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, வந்தவாசி, செய்யார் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்குள்ள பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமரா மூலம் 24 கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்னணு இயந்திரங்கள் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்குப்பதிவிற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களிலும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வஉசி கல்வியியல் கல்லூரியில் 50 அடி நீள கார்ட்டூன் வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக இதில் பங்கேற்ற மாணாக்கர் தெரிவிக்கின்றனர். என்னோட பேர் ஜெயமாரி. நான் விஓசி கல்வியியல் கல்லூரியில 1ஆம் ஆண்டு வரலாற்று துறையில படிக்கிறேன். இன்னைக்கு நாங்க எலெக்ஷன் விழிப்புணர்வுக்காக 50 அடியில பெரிய அளவுல கார்ட்டூன் டிராயிங் வரைஞ்சிருக்கோம். எல்லாரையும் ஓட்டு போட ஊக்குவிக்கும் விதமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த 50 அடியில சாட்ல பண்ணியிருக்கோம். வசந்தகுமாரி. வாக்குரிமை அப்படிங்கிறது இந்திய குடிமகனாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கறத தாண்டி நம்முடைய பொறுப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வாக்களிப்பதன் அவசியத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க வளாகத்தில் உள்ள குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய பெயர்களை கொண்ட நியாய விலைக் கடைகளில் மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தேர்தல் நாள் குறித்த ஒட்டு விலைகளுடன் வழங்கப்படும் பொருட்களை பார்வையிட்டு பொதுமக்களுடன் தேர்தல் உறுதிமொழியை அவர் எடுத்துக்கொண்டார். கூட்டுறவுத்துறையின் மூலம் விநியோகிக்கப்படும் சமையல் எரிவாயு உருளைகளில் தேர்தல் நாள் அச்சிடப்பட்ட ஒட்டு விலைகள் ஒட்டும் பணிகளையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் தொடங்கி வைத்தார். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் கடும் வறட்சி காரணமாக ஏற்பட்ட காட்டுத்தீயால் அப்பகுதியில் மரம், செடி, கொடிகள் தீயில் கருகின. இட்டலியில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுமித் நாகல், செக் குடியரசின் கொப்ரிவா இணை போலந்து உக்ரைன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நெருக்கடி நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநிலங்களவையில் இன்று உரையாற்றுகிறார்.
இந்திய தர நிர்ணயம் BIS கடந்த 10 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் மேம்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இட்டலியில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுமித் நாகல் செக் குடியரசின் விட் கொப்ரிவா இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.